Hi guys, welcome to my channel. தந்தூரி சிக்கன் பாட் பிரியாணி எப்படி செய்ய போகிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ஒரு ட்ரை பேனில் மசாலா ஐட்டம்ஸை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு பெப்பர், அதே அளவு மெஷர்மெண்ட்டில் சோம்பு, சீரகம், கொரியாண்டர் சீட்ஸ், தனியா சொல்லுவோம் இல்லையா, அது நம்ம தந்தூரி மசாலாவில் இப்போ நம்ம சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். இது கூடயே ஒரு பெரிய சுருள் பட்டை, ஒரே ஒரு ஸ்டார் அனீஸ், 2 ரொம்ப சின்ன சைஸில் இருக்க பே லீஃப் போட்டுக்கலாம். எல்லாம் இப்போ நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். இந்த பிரியாணி நம்ம நார்மலாக செய்கிற பிரியாணிலேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா இதில் காரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ரொம்ப ஸ்பைஸியாக இல்லாமல் அதே சமயத்தில் நல்ல சிகப்பாக கிடைக்கும் உங்களுக்கு பிரியாணி. இதை இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஒரு பவுலில். அதே சேம் பேனில் எண்ணெய் இல்லாமல் கலருக்காக ஒரு 10 to 12 காஷ்மீரி சில்லிஸ், சேம் மெஷர்மெண்ட் அளவுக்கு காரத்துக்காக ரெட் சில்லி, இது ரெண்டையும் போட்டு அதே மாதிரி ஒரு நல்ல வாசனை, சில்லிலேருந்து ஒரு வாசனை வரும் இல்லையா, அந்த அளவுக்கு வரா மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது நல்லா ஆறின உடனே ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இந்த அளவுக்கு பவுடராக அதை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே லெக் பீஸை போட்டு நம்ம தந்தூரி சிக்கன் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஒரு மசாலாவை சேர்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கப்பில் கர்டு, திக் கர்டு போட்டுக்கோங்க. அது கூடயே நம்ம கிரைண்ட் பண்ணோம் இல்லையா நம்மளோட மசாலா, அதில் ½ போர்ஷனை போட்டுக்கலாம். ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கா இங்கே மஞ்சள் பொடி போடுறோம். அதுக்கு கூடயே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கு கூட தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்க்க போகிறோம். இதெல்லாம் சேர்த்து நம்மளோட சிக்கனில் நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. சிக்கனில் ஆல்ரெடி கட் போட்டு வச்சுட்டிங்கன்னா உள்ள மசாலா ஈஸியாக போகும். இதை நல்லா நம்ம சோக் பண்ணோம். குறைஞ்சது 1 hour சோக் பண்ணோன்னா சிக்கனுக்கு ரொம்ப நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். நார்மலாக நம்ம சிக்கன் பிரியாணி சாப்பிடும்போது அந்த சிக்கனில் ஃப்ளேவர் மாத்திரம்தான் இருக்குமே ஒழிய மசாலா ஐட்டம்ஸ்லாம் உள்ளே போகவே போகாது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் ஊற வச்சிங்கன்னா ரொம்ப நேரம் இந்த தந்தூரி மசாலாவில் இந்த தந்தூரி சிக்கன் போட்டு நல்லா ஊற வைக்கணும். ஊற வைக்கும் போது சிக்கனுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளேவர் ரொம்ப எக்ஸலண்ட்டாக கிடைக்கும். ஒரு அகலமான பானையில் இப்போ மசாலா ஐட்டம் சேர்க்கலாம். இந்த இடத்துல நான் ஒரு பெரிய சுருள் பட்டையும் 3 ஏலக்காய், 1 ஸ்டார் அனீஸ், 2 பே லீஃப் அவ்வளோதான் சேர்த்துருக்கேன். ஏன்னா தந்தூரி சிக்கன் மசாலா இருக்கு இல்லையா, அதில் தான் இப்போ நம்ம பிரியாணி ஃப்ளேவரை கொண்டு வர போகிறோம். ஸோ இந்த அளவு மசாலா சேர்த்தா போதும். மசாலா பானையில் நல்லா அரோமேட்டிக்காக வாசனை வர வரைக்கும் ஃப்ரை பண்ணட்டும். அதுக்குள்ளே நம்மளோட ரைஸை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பாட்டில் நிறைய தண்ணி போட்டுக்கோங்க. 3/4 அளவுக்கு தண்ணி இருக்கணும். அதில் 1 ஸ்பூன் சால்ட்டு, 1 ஸ்பூன் எண்ணெய் போடணும். ஏன்னா ரைஸ், பாசுமதி ரைஸ் ஒட்டாமல் வர்றதுக்காக. அது கூடயே கொஞ்சம் மசாலா ஐட்டம்ஸு, ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு பே லீஃபு, 1 சின்னமன் ஸ்டிக்ஸு மாத்திரம் போட்டு நல்லா பாயிலிங் ஸ்டேஜ் வந்த உடனே நம்மளோட ஊற வச்ச பாசுமதி அரிசியை இதில் போட்டு நல்லா கலக்கி விடுங்க. நம்மளோட பாசுமதி ரைஸ் அங்கே குக் ஆகிறதுக்குள்ளே ஆனியனை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இங்கே இப்போ நம்மளுக்கு எண்ணெய், இந்த மசாலா எல்லாமே நல்லா சூடாகிடுச்சு. அதில் நல்லா மெலிசாக கட் பண்ண லாங் சைஸு ஆனியனாக யூஸ் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. பாசுமதி ரைஸ்லேருந்து ஸ்டார்ச் மாத்திரம் போகிற மாதிரி குக் பண்ணிக்கோங்க. அது குக் ஆன உடனே ஒரு 1/4 பதம் தான் குக் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் அதை ஃபில்டர் பண்ணி ரூம் டெம்பரேச்சருக்கு வரட்டும், அது வரைக்கும் விட்டுருங்க. அது மேலே கொஞ்சோண்டு தண்ணி, நார்மல் வாட்டர் விட்டிங்கன்னா அதுக்கு மேலே அது குக் ஆகாமல் இருக்கும். ஒரு 10 க்ரீன் சில்லிஸ் நல்லா வதங்கணும். அதுக்கப்புறமா ஒரு கை ஃபுல்லாக புதினா எடுத்து ஃபுல் லீஃபாக போட்டுக்கலாம். அதுவும் நல்லா வதங்கணும். ஒரு 1/4 பஞ்ச் அளவுக்கு இருக்கும் அது மெஷர்மெண்ட்டில். நம்ம இந்த பானையில் பிரியாணி செய்கிறோம் இல்லையா, அந்த தந்தூரி சிக்கன் மசாலாவோட இந்த பானையோட வாசனையோட இந்த பிரியாணியோட டேஸ்ட்டு நம்மளோட நார்மலாக செய்கிற மட்டன் அண்ட் சிக்கன் பிரியாணி இருக்கு இல்லையா, அதுலேருந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்.
இந்த மண்பானை பிரியாணி நம்ம தந்தூரி மசாலாவில் குக் பண்ணுறோம் இல்லையா, இதில் சாப்பிடும் போது இது கூட நீங்கள் ஒரு சேலடை வச்சுக்கலாம். ஏன்னா இந்த பிரியாணி நல்ல ஸ்பைஸியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு குக்கும்பரு சேலடு பின்ன ரைத்தா அதோட சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு சாப்பிட. நான் ஆனியன், புதினா, கிரீன் சில்லி 3 நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 4லேருந்து 5 ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு அதையும் நல்லா நம்ம ஸ்மெல் போக வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேருந்து வாசனை போக நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே சிக்கனில் பாதி தந்தூரி மசாலா போட்டிருக்கோம். அதை இப்போ போட்டு மேரினேஷன் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கோம். மீதி பாதி மசாலா இருக்கு இல்லையா, அந்த மசாலாவை இந்த ஸ்டேஜில் போட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் வதக்கிக்கலாம். மசாலா நல்லா வதங்கின உடனே எண்ணெய் மேலே உங்களுக்கு வெளியில் இருக்கிறது தெரியும். இந்த ஸ்டேஜ் வந்த உடனே நம்ம சிக்கன் பீசஸ் அதுக்குள்ளே வச்சு நல்லா வதக்கிக்கலாம். இந்த சிக்கன் ஹாஃப் பதம் அளவுக்கு குக் ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கணும். அப்புறம் இந்த சிக்கனை மேரினேஷன் பண்ணும் போது கிடைச்ச பேஸ்ட் மீதி இருக்கிறதையும் அதுக்குள்ளேயே போட்டு நல்லா வதக்கிக்கங்க. இது கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா இந்த ஸ்டேஜில் நம்ம டொமேட்டோஸ் ஆட் பண்ண போகிறோம். இப்போ இந்த டொமேட்டோவோடு சேர்ந்து இந்த சிக்கன் நல்லா குக் ஆகணும். இந்த மாதிரி சிக்கனுக்கு மேலே டொமேட்டோ போடும்போது நீங்கள் ஃபைனலாக டொமேட்டோ இருக்கிறதே தெரியாது நம்ம பிரியாணியில். அந்த அளவுக்கு அது நல்லா மேஷ் ஆகிடும், அது கூட சேர்ந்து நல்லா குக் ஆகிடும். இப்போது நம்மளோட பாசுமதி ரைஸை இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம கொஞ்சம் குக் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இப்போ இது கூட சேர்க்க போகிறோம். இந்த மாதிரி பாசுமதி ரைஸ் நல்லா உதிரியாக இருக்கணும், ஒன்றோடு ஒன்று ஒட்டி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி அளவுக்கு நம்ம குக் பண்ணி எடுத்த பாசுமதி ரைஸ் இப்போ நம்ம சேர்க்குறோம் இல்லையா, அப்போ என்ன ஆகும், சிக்கனோடு சேர்ந்து இன்னும் குக் ஆகும்பொழுது இது சரியான பதத்தில் இருக்கும். அந்த ரைஸ் உடையாமல் நல்லா இருக்கும் கடைசி வரைக்கும். இதுக்கு மேலே நம்மளோட மீதி இருக்க புதினா இலைகளை போட்டுட்டு அது கூட ஒரு லைம் ஜூஸையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே 1/4 கப்பு நெய் போடணும். இது கூட ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு அகைன் சால்ட்டு தேவைப்படுது. ஸோ நான் இங்கே ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி இதை பொறுமையாக நல்லா மிக்ஸ் பண்ணணும். பானையில் நம்ம ரைஸு, மீட்டு, இந்த கிரேவி எல்லாத்தையும் ஒன்றா நம்ம மிக்ஸ் பண்ணும் போது ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணணும். ஸோ நீங்கள் எதனா ஒரு உட்டன் ஸ்டிக் மாதிரி எடுத்து யூஸ் பண்ணுங்கள். கரண்டி, ஸ்டீல் வேண்டாம். ஏன்னா பானையோட கீழே பகுதி வரைக்கும் போய் நீங்கள் எடுக்கும் போது அடிப்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் பொறுமையாக ஒரு உட்டன் ஸ்டிக்கை யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு லிட்டு போட்டு இதை க்ளோஸ் பண்ணி 10லேருந்து 12 நிமிஷம் குக் பண்ண போகிறோம். அதுவே இதுக்கு போதுமானதாக இருக்கும். லோ ஹீட்டில் இப்போ நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். தந்தூரி சிக்கன் பாட் பிரியாணி இங்கே ரெடி ஆயிடுச்சு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஒரு சாலடோடு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இந்த பிரியாணியோட ஃப்ளேவரையும் நீங்கள் வித்தியாசமான ஒரு ஃப்ளேவரில் என்ஜாய் பண்ணுவீங்க. ட்ரை பண்ணுங்கள்.
ஷேர் பண்ணி லைக் பண்ணி டேஸ்ட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம்.